ஸோ இன்றைக்கி அந்த கூட்டணிலேருந்து வெளியே வந்தால் இன்னொரு வெற்றி கூட்டணி அமையதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரகாசமாக இன்றைக்கி இன்னொரு கூட்டணி அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்களும் வாங்க, நான் உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு தரேன்றதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். ஸோ அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ தாவேக்கால சேர்றாரு அப்படின்னா அந்த தலைமையும் அதை யோசிக்கும். ஏன்னா நம்ம கட்சிக்குள்ளார இந்த மாதிரியான ஒரு குழப்பங்கள் இது தேவையானதை யோசிப்பாங்க. இவ்வளோ பெரிய மாசான ஒரு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவர் தான் பொதுச் செயலாளர் விஜயானந்தன் அவர்கள். அவங்க இடத்துக்கு வந்து இன்னொருத்தர் ரிப்ளேஸ் பண்ணுற ஒரு மனநிலைக்கு இன்னைக்கு அவங்க வரமாட்டாங்கன்றது என்னுடைய நிலைப்பாடு. விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரே ஒரு முக்கியமான ஒரு இலக்கு என்னவா இருக்கும்னா அதிகாரத்தில் நம்ம இருக்கணும். ஸோ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு கசப்பு அப்படின்றது திமுக கூட்டணியில் இருக்குது. இவங்க தாவேகா பக்கம் போவாங்களாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு 50-50 சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக, இதுதான் நம்மளுக்கு மாற்றுன்னு மக்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கு தனியாக ஒரு பிரைமரி ஃபோர்ஸாக நான் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. வெற்றிக்கான ஒரு குதிரையாக ஓடணும்னா அது யங்ஸ்டர்ஸால் தான் முடியும் அப்படின்றது நீங்கள் எல்லா கட்சியும் உணர்ந்துருக்காங்க. ஸோ அண்ணாமலை இந்த பக்கம் எம்ஆச்சாய் வராரு, அந்த பக்கம் சீமானண்ணா இருக்காரு, இந்த பக்கம் வந்து உதயநிதி அவர்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் லீட் கொடுக்குற மாதிரி நீங்கள் விஜய் அண்ணா இருக்கார். ஸோ இந்த இடத்துல அவரை நோக்கி போனால் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது எல்லா கட்சிகளும் யோசிக்கும். அந்த ஆட்சியை எதிர்த்து கூட்டணியிலேருந்து பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேல்முருகன். இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் வராரு அப்படின்னா எனக்கு வந்து என் தொகுதிக்கு வராரு, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சியாக இருக்கும்பொழுது எங்களுக்காக நிறைய பேசினார், நிறைய செய்கிறேன்னு சொன்னார். ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டார் போல. அதனால் அவருக்கு எதிர்கட்சி பதவியை நாங்கள் பரிசாக கொடுக்க போகிறோம் அடுத்த தேர்தல்ன்றதை வெளிப்படையாக சொல்கிறோம். அன்னைக்கு சீட்டு பேரன்னு வரும்போது வழக்கம் போல 2026 திமுக பண்ணையார் மனப்பான்மையை காட்ட தான் போகுது. நான் கலைஞருடைய மகன், இந்த சலசலப்புக்கெல்லாம் நான் அஞ்சு ஒடுக்கிட மாட்டேன். அதை வந்து உள்ள வந்து எல்லாரையும் குழப்பி விடுற வேலையை நிறையவே பண்ணுவாங்க. ஸோ அதை மீடியாவும் வந்து இன்னைக்கு திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணது ரெடியாக இருக்கும். ஆட்சியை எடுத்தோ இல்லை வந்து இந்த அரசியல்வாதிகளை தலைவர்களை எடுத்தோ பேசினாலே அவங்கள வந்து ஒடிக்கிறணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில திமுக. 2021 தேர்தலுக்கு திமுகவுக்கு வேலை செய்த ஒரு நபர். அவன் படிச்சுட்டு வந்தானா இல்லை கஞ்சா எழுத்துட்டு வந்தானான்னு கேட்குறாரு. இவர் மேடை ஏறுமோ என்ன எழுத்துட்டு வந்தாருன்னு தெரியல. டிஎன் மீடியா நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக தமிழ்நாடு இளைஞர்கள் கட்சி சேர்ந்த நரேஷ் அவர்கள் இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா திமுகக்கும் விசிகாக்கும் ஒரு பக்கம் வந்து கட்சிக்குள்ள ஒரு குளறுபடி ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். இப்போ வந்து புதுசாக வந்து வேல்முருகன் கட்சி அவர்களுக்கும் இவங்க திமுகவுக்குமே ஒரு குளறுபடி ஏற்பட்டு இருக்கு திரும்பவும். இது வந்து டிவிகேக்கு எதனா சாதகமாக அமைய வாய்ப்பு இருக்கா? ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய அரசியல் சூழலில் இன்றைக்கி வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் அவர்கள் இந்த கூட்டணியை வந்து ஆட்சி அமைச்சதுலேருந்தே அந்த கட்சியில் ஒருத்தர் வந்து சுயமாக அந்த ஆட்சியை எதிர்த்து கூட்டணியிலேருந்தே பேசக்கூடிய ஒரு நபர் யாருன்னு கேட்டிங்கன்னா வேல்முருகன் அவர்கள். தொடர்ந்து அவர் தொகுதி மக்களுக்காக பல தடவை வந்து சட்டமன்றத்தில் பேசுறதுக்கு வாய்ப்பு கேட்டு வாய்ப்பு கொடுக்காத விஷயங்கள்லாம் வெளியே வந்து அவர் புலம்புற விஷயங்கள் பார்த்துருக்கோம். இதுக்காக நான் கூட்டியை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்ற சண்டையெல்லாம் அவர் போடல. அவர் தெளிவாக இருக்கார். என்னுடைய தொகுதி மக்களுக்கு நான் ஏதாவது செய்யணும் அப்படின்னா நான் பதவியில் இருக்கணும். ஸோ அதுக்கு இந்த கூட்டணி வெற்றி கூட்டணியாக இருக்குது, இந்த கூட்டணியில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஒரு ஆட்சி காலத்தை முடிகிற வரைக்கும் அவர் உள்ளதாக இருக்க போகிறாரு. ஸோ அடுத்து அவர் வெளியே வந்தார் அப்படின்னா அடுத்த தேர்தல் கூட்டணி அமையும் பொழுது அவர் வெளியே வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் இப்போ கால சூழல் நம்மளுக்கு உணர்த்துது. ஏன்னா அவர் தொகுதிக்கு போகும்போது அவர்கிட்ட இன்ஃபர்மேஷனே இல்லாமல் கூட இந்த திமுக சார்ந்தவர்கள் போயிட்டு குற்றச்சாட்டு இல்லை. இப்போ ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா திமுகவுடைய பேட்டர்ன் எப்படி இருக்குன்னா, ஒரு தொகுதிக்குள்ளே அவங்க விசிட்டோ இல்லை ஏதோ ஒரு நல உதவியோ செய்ய வராங்க அப்படின்னா அந்த தொகுதி அவங்க கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள் முக்கியமாக வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அந்த மாவட்ட செயலாளர்கள் அங்கே ஏற்பாடுகளை செஞ்சு அங்கே தொகுதி நிர்வாகிகள் எல்லாம் பார்த்துக்குவாங்க. அந்த தொகுதியுடைய எம்எல்ஏ, முக்கியமாக எம்எல்ஏ எம்பி வந்து அங்கே வரணுன்றது அவங்க வந்து அடிப்படையாக பேசி அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய ஒரு இன்டர்னல் கம்யூனிகேஷன் வச்சிங்களேன். ஸோ இப்படி பண்ணக்கூடிய இடத்துல என்னை மதிக்கலை, அதை வந்து அவர் வெளிப்படையாக சொல்லியிருக்காரு. இன்றைக்கி வந்து உதயநிதி அவர்கள் வராரு அப்படின்னா எனக்கு வந்து என் தொகுதிக்கு வராரு, என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டேங்கிறாரு. ஏன்னா நான் தானே அந்த தொகுதிக்கு வந்து பிரதிநிதித்துவ. இப்போ அந்த மக்கள் ஏதாவதுனா என்ன தான் கேட்பாங்க? நேரடியாக வந்து உதயநிதி அவர்களையோ முக ஸ்டாலின் அவர்களையோ கேட்க போகிறதில்ல. என்னுடைய தொகுதி எம்எல்ஏ நீங்கள் தான், நாங்கள் தான் அவங்களுக்கு தான் ஓட்டு போட்டோம் அப்படின்னு என்ன தான் கேட்க போகிறாங்க. என்கிட்ட சொல்லிட்டு வரதில் என்ன ஒரு இஷ்யூன்னு தெரியல. இன்னொன்று அப்படியே சொல்கிறதா இருந்தாலும் கடைநிலை ஊழியர்களை விட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு அழையாத இடங்களுக்கு வந்து போகக்கூடாது அப்படின்றது நம்மளுடைய மரபு. ஸோ அதை வந்து பின்பற்றக்கூடியவர் தான். அதனால் அவருடைய அந்த ஒரு கூற்று அப்படின்றது நான் சரியாக தான் பார்க்குறேன். இப்போ வெளியில் வர்றது கன்ஃபார்ம்னு சொல்ல வரீங்க? இல்லை, அவருடைய கூட்டணியில் முரண் அப்படின்றது ஆரம்பத்துலேருந்தே நம்ம சொன்ன மாதிரி தான். ஆரம்பத்துலேருந்தே அவருடைய முரண்கள் எல்லாத்தையுமே அவர் வெளிப்படுத்திக்கிட்டு இருக்கார். ஸோ இது வந்து தமிழக வாழ்வுரிமை கட்சிக்கு மட்டும்தான் திமுக கூட்டணியில் பிரச்சனையான்னு கேட்டிங்கன்னா பல கட்சிகளுக்கும் பிரச்சனைகள் இருக்குது. ஸோ இன்றைக்கே வெளியே வந்துடுவார்
அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்து நம்ம வர முடியுமான்னு கேட்டிங்கன்னா சந்தேகம் தான். ஆனால் அவருக்கு ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இன்றைக்கி அந்த கூட்டணிலேருந்து வெளியே வந்தால் இன்னொரு வெற்றி கூட்டணி அமையதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக பிரகாசமாக இன்றைக்கி இன்னொரு கூட்டணி அமையதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு புதிய கூட்டணியாக தமிழக வெற்றி கழகம் தளபதி விஜய் அவர்களுடைய தலைமையில் வந்து அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்களும் வாங்க, நான் உங்களுக்கு ஆட்சியிலையும் பங்கு அதிகாரத்துலையும் பங்கு தரேன்றதை வெளிப்படையாக சொல்லக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார். ஸோ அந்த இடத்துல போகிறதுக்கு எந்த ஒரு தயக்கமும் இவருக்கு இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணலை. ஓகே சார், இப்போது ஆதவ அர்ஜுனா அவர்கள் விசிகாவிலேருந்து வெளியில் வந்துட்டாருன்றது தெரியும் உங்களுக்கு. அவர் வந்து டிவிகேல இணையறதுக்கு வாய்ப்பு இருக்கா? எதனா அப்ரோச் பண்ணியிருக்காரா, எனக்கு இந்த பதவி வேணும் அப்படின்ற மாதிரிலாம்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் அப்ரோச் பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஏன்னா வந்து விசிகாவில் ஒரு முக்கிய பொறுப்பு இருந்தவர். சமீபத்தில் நடத்தின ஒரு புத்தக வெளியீட்டு விழா அவருடைய தலைமையில் முக்கியமாக நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஒரு வெளியீட்டு விழா நடந்த ஒரு சம்பவங்களால் வெளியே வந்திருக்கக்கூடியவர். அந்த விழாவில் முக்கிய பங்காற்றியவர் விஜய் அவர்கள். ஸோ விஜய் அண்ணா பேசின விஷயங்கள், விஜய் அண்ணாவை இவர் பேசின விஷயங்கள் எல்லாமே வந்து திமுகவில் கண்டிப்பாக கலகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் என்னுடைய மனசாட்சிப்படி நேர்மையாக தான் பேசியிருக்கேன், எதுவும் தவறாக பேசலை. ஆனால் இதை தவறாக சித்தரிக்கக்கூடியவர்கள் நான் பேசின கருத்தை சொல்லலை, ஆனால் நான் கூட்டணியில் இருந்து தலைமைக்கு நான் கட்டுப்படாமல் செயல்பட்டதாக சொல்கிறாங்க அப்படின்ட்டு. இந்த தலைமைக்கு கட்டுப்படாத ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லா கட்சிகளுக்குமே பொருந்தும். இப்போ அவர் தாவேக்கால போய் இணைகிறார் அப்படின்னாலும் அந்த தலைமையும் அதை கண்டிப்பாக யோசிக்கும். நாளைக்கு இங்கே வந்துட்டு, ஏன்னா பல இடங்களில் இந்த கூட்டணி அப்படின்ற ஒரு விஷயத்தில் கட்சிகள் வந்து அவங்களுடைய கட்சியுடைய நலனை லாங் டர்மாக தான் யோசிப்பாங்க. இன்றைக்கி ஒரு இஷ்யூ பேஸாக நம்ம பேசுகிறது வந்து கூட்டணியை உடைக்கிற அளவுக்கு போகுதுன்றதை ஏற்றுக்க மாட்டாங்க. அது ஒரு கட்சியை கட்டமைச்சு கொண்டு வரவங்களுடைய கஷ்டம், அது அவங்களுக்கு தான் தெரியும். அந்த இடத்துல நான் ஒரு புதுசாக இணைஞ்ச நிர்வாகி, எனக்கான அங்கீகாரம் நிறைய கிடைக்குது, எனக்கான புகழ் வெளிச்சம் நிறைய கிடைக்குதுன்னு போது அதை வந்து மிஸ்யூஸ் பண்ணிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி இப்போ வந்து ஃபீல் பண்ணுறோம். ஸோ அவர் வெளியே வந்ததுக்கப்புறம் இப்போ தாவேக்கால சேர்றாரு அப்படின்னா அந்த தலைமையும் அதை யோசிக்கும். ஏன்னா நம்ம கட்சிக்குள்ளார இந்த மாதிரி ஒரு குழப்பங்கள் இது தேவையானதை யோசிப்பாங்க. ஆனால் வெளியிருந்து வரக்கூடிய அனைவரையும் அரவணைக்க வேண்டிய ஒரு இடத்துல தான் தாவேக்கா இன்றைக்கி இருக்குது. ஸோ பொதுச் செயலாளரும் ஆனந்தனாவும் அவர் தான் சொல்கிறாரு, வெளியிருந்து வரவர்களையும் அரவணைப்போம் அப்படின்றத அவர் தெளிவாக சொல்கிறாரு. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்ன, இப்போது பொதுச் செயலாளர் இடத்த தான் அவர் கேட்குறாருன்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனா கேட்குறான்னு சொல்லி ஒரு டாக் போயிட்டுருக்கு, அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு 20-25 வருடங்களாக அந்த ஒரு ரசிகர் மன்றத்தை, அதற்கப்புறம் ஒரு இயக்கத்தை, இன்றைக்கி வந்து கட்சியை கட்டமைச்சு அதை வந்து கண்ட்ரோல்டாக கொண்டு வர ஒரு விஷயம் இருக்குது பார்த்திங்களா, இது வந்து எல்லாராலையும் செஞ்சிட முடியாது. ஸோ இன்றைக்கி வந்து என்கிட்ட ஒரு பணபலம் இருக்குது, ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்னாலுமே அந்த ஒரு எல்லா ஒரு மட்டத்துலேயும் வந்து இறங்கி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணிட முடியுமான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. ஸோ அந்த ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய மாசான ஒரு க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி இருக்கக்கூடியவர் தான் பொதுச் செயலாளர் புஜியானந்தன் அவர்கள். அவங்க இடத்துக்கு வந்து இன்னொருத்தர் ரிப்ளேஸ் பண்ணுற ஒரு மனநிலைக்கு இன்றைக்கி அவங்க வரமாட்டாங்கன்றது என்னுடைய நிலைப்பாடு. நான் தான் சொன்னேன், இவங்க வந்து உள்ளே சேர்த்து அதுக்கப்புறம் பொறுப்பு கொடுக்குறது அப்படின்றதுலாம் முதல்ல சேர்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் அவர் இங்கே போய் சேருவாரா இல்லை தனியாக கட்சி ஆரம்பிக்க போகிறாரான்றதும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அதற்கான கெப்பாசிட்டி உள்ள ஒரு ஆள் தான் ஒரு யங்ஸ்டர் இன்றைக்கி வந்து இனிஷியேட் பண்ணார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 10-20 இயர்ஸ்க்கு வந்து அவருடைய லாங் டேர்ம் டார்கெட்டை வச்சு போகக்கூடிய ஒரு பொலிட்டிக்கல் வியூ இருக்கக்கூடியவர். கண்டிப்பாக அவருக்கான அங்கீகாரம் அங்கே கிடைக்கிறதோ இல்லையோ தனியாக நான் எடுத்து பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கிறத தான் நான் பார்க்குறேன். ஓகே சார், இந்த திமுக கூட்டணியை பற்றி தாவேக்கா தலைவர் விஜய் அவர்கள் வந்து என்ன நினைக்கிறாரு? அதாவது திமுக கூட்டணியிலேருந்து நேரடியாக தாவேக்காவுக்கு தான் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் வந்து இன்னும் டைம் இருக்குது, நம்ம அதை இப்போ முடிவு பண்ண முடியாது. பட் ஆனால் திமுகவிலேருந்து வெளியே வர்றதுக்கான காரணங்கள் எல்லா கட்சிகளுக்கும் இப்போ வந்து அந்த கூட்டணியில் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துட்டிங்கன்னா பிரதான கட்சிகள், கூட்டணி கட்சிகள் திமுகவில் இருக்கிறது இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதிமுக, இதை தாண்டி மனிதநேய மக்கள் கட்சி இருக்குது, இந்தியன் முஸ்லீம் லீக் இருக்குது. இவங்களாம் ஒரு பிரதான கூட்டணி கட்சியாக இருக்காங்க, கொங்கு பேரவை இருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருக்கிட்டையுமே வந்து திமுகவோட முரண் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முக்கிய கட்சிகளுக்கு முரண் இருக்குது. ஸோ கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய பேஸ் ஓட் பேங்க்னு பார்த்திங்கன்னா அவங்களுடைய தொழிற்சங்கங்கள் இன்றைக்கி அரசு தொழிற்சங்கங்களாக இருக்கட்டும், அரசு ஊழியர்களாக இருக்கட்டும், இல்லைனா வந்து தனியார் தொழிற்சங்கங்கள் ஊழியர்களாக இருக்கட்டும், எல்லாருக்குமே இங்கே பிரச்சனைகள் நிறைய இருக்குது. சமீபத்தில் இந்த சாம்சங் பிரச்சனையை வந்து நம்ம பார்த்தோம். ஒரு பக்கம் அங்கே பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்கும்போதே திமுக அமைச்சர் வந்து பேசுகிறாரு, பேச்சுவார்த்தை நல்லபடியாக முடிஞ்சிச்சு, போராட்டம் வாபஸ்ன்னு சொல்கிறாரு. அந்த இடத்துலையே தொழிற்சாலங்கள் உடனே வந்து மறுப்பு தெரிவித்து இல்லை பேச்சுவார்த்தை முடியல, இவங்க போய் சொல்கிறாங்கன்றதை திமுக மேலே பட்டவர்த்தமாக வந்து அவங்க சொல்கிறாங்க. திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்பொழுது எங்களுக்காக நிறைய பேசினார், நிறைய செய்கிறேன்னு சொன்னார். ஆளுங்கட்சி ஆனதுக்கப்புறம் அதெல்லாம் மறந்துட்டார் போல். அதனால் அவருக்கு எதிர்க்கட்சி பதவியை நாங்கள் பரிசாக கொடுக்க போகிறோம் அடுத்த தேர்தல்ன்றதை வெளிப்படையாக சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளுடைய அடிப்படை ஓட் பேங்க் உடையுது. இந்த கூட்டணியில் இருந்தால் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செல்வாக்கு குறையும் அப்படின்றத வந்து அவங்க உணரக்கூடிய ஒரு தருணம் இது. இந்த பக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 2016 வன்னி அரசு ஒரு
தொலைக்காட்சி பேட்டியில் சொல்கிறாரு. பொது தொகுதிக்கெல்லாம் நீங்கள் ஆசைப்படலாமான்னு சொல்லி கலைஞர் கருணாநிதி கேட்டதா அவரே வந்து வெளிப்படையாக சொன்னார். எப்போ சொன்னார்னா அந்த கூட்டணிலேருந்து வெளியே வந்ததுக்கப்புறம் சொன்னார். 2016 மக்கள் நல கூட்டணி அமையும் பொழுது அப்போ சொல்கிறாரு, விஜயகாந்த் அவர்கள் தலைமையில் விஜயகாந்த் அவர்களை முதலமைச்சராக முன்னிறுத்தி விடுதலை சிறுத்தைகள் பிரச்சாரம் பண்ணாங்க. ஸோ அந்த நேரத்தில் அப்படி சொன்னார். இந்த கூட்டணி அமைஞ்சு ஆட்சி அமைச்சதுக்கப்புறம் திருமாவளவன் அவர்கள் சொல்கிறாரு, நாங்கள் வந்து சகிப்புத்தன்மையோடு தான் இந்த கூட்டணியில் நாங்கள் தொடர்றோம் அப்படின்றது அவரே சொன்னார். ஸோ அதிருப்தி இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குது. ஸோ அடுத்து 26 தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகளுடைய ஒரே ஒரு முக்கியமான ஒரு இலக்கு என்னவாக இருக்கும்னா, அதிகாரத்தில் நம்ம இருக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அதிகாரத்தை நம்ம வாங்கி கொடுக்கணும் அப்படின்னா அந்த அதிகாரத்தில் நம்ம இருக்கணுன்றது. ஸோ அந்த அதிகாரம் வரணும் அப்படின்னா வெற்றி பெற வேண்டிய ஒரு கூட்டணியில் நம்ம இருக்கணும் அப்படின்றது. திமுகவில் இன்றைக்கி தொடர்ந்து இருந்தாங்க அப்படின்னா வெற்றி பெறக்கூடிய ஒரு கூட்டணியாக இருக்குது, இங்கே இருக்கணுன்றது தான் கடந்த ஒரு 3 தேர்தலெலாம் அவங்க பார்த்தது. அடுத்த தேர்தலில் திமுகவினுடைய ஆட்சியின் அவலம், ஆன்டி இன்கம்பன்சின்றது ரொம்பவுமே அதிகமாக இருக்குது. நம்ம என்னதான் வந்து சர்வாதிகார ஆட்சின்னு சொல்லி நிறைய விமர்சனம் வந்து ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில் சொல்லியிருந்தாலும் இன்றைக்கி அதையும் தாண்டி தான் இன்றைக்கி அதிகாரிகளுடைய ஆட்சியாக போய்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல விசிகாவுக்கு கண்டிப்பாக முரண்கள் அப்படின்னு நிறைய இருக்குது. ஆனால் இன்றைக்கே கூட்டணியில் எங்களுக்கு வந்து முரண் இருக்குது, நாங்கள் வெளியே வரோம்னு சொல்லக்கூடிய இடத்துல திருமாவளவன் இல்லை. ஆட்சி அதிகாரம் இன்னும் 1 வருஷம் இருக்குது. இந்த 1 வருஷம் முடிகிற தருவாயில் கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது அங்கே பிரச்சனை வரும். காங்கிரஸ் கடந்த தேர்தலில் அழகிரி காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தவர் கண்கலங்கி வெளியே வந்தார். கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்கும்போது நம்மளை வந்து மதிக்கவே மாட்டேங்கிறாங்க. நம்ம ஒரு தேசிய கட்சி, சுதந்திரத்துக்கு போராடிய ஒரு கட்சி, இந்தியாவையே ஆண்ட ஒரு கட்சி, இங்கே வந்து திமுக கிட்ட சீட்டு பெறத்துக்கு ஒரு ரொம்பவுமே கேவலமாக நடத்தக்கூடிய ஒரு நிலை தான் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்கலங்கி பேட்டி கொடுத்த விஷயம்லாம் பார்த்தோம். அன்னைக்கு சீட்டு பெறன்னு வரும்போது வழக்கம் போல் 2026 திமுக பண்ணையார் மனப்பான்மையை காட்ட தான் போகுது. இன்றைக்கி உதயநிதி அவர்களுடைய தலைமையில் திமுக அப்படின்றது அவருடைய வட்டத்துக்கு சீட்டு, அவருடைய வட்டத்துக்கு கட்சி பொறுப்பு, இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ இது கூட்டணி கட்சிகளுக்குமே கசப்பு தான். 200 நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்கிறது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு மிச்சம் இருக்கிற 33 தொகுதி தான் பிரித்து கொடுப்பீங்களா அப்படின்ற ஒரு கேள்வியை சாதாரணமாக வைக்க தோணுது. அப்போது நீங்கள் வந்து கூட்டணியோடு சேர்த்து சொல்கிறோம்னா 234 நாங்கள் ஜெயிப்போம், எங்கள் கூட்டணி ஜெயிக்கும்னு சொல்லியிருக்கணும். ஸோ அந்த இடத்துல 200 திமுக ஜெயிக்கும் அப்படின்னா அப்போ நீங்கள் 234 திமுக போட்டி போடுதுன்னு சொல்ல வரீங்களான்றது ஒரு கேள்வி. அடுத்து கம்யூனிஸ்ட்டை பார்த்தோம், விடுதலை சிறுத்தைகளை பார்த்தோம். முஸ்லீம் லீக்கில் பார்த்திங்கன்னா இப்போது மனிதநேய மக்கள் கட்சி ஜவஹர்லால் உள்ள ஆல்ரெடி வந்து அவருடைய அதிருப்தியில் எடப்பாடி பழனிசாமிலாம் போய் பார்த்துட்டு வந்தார். ஸோ அவரோடும் அதிருப்தியை வந்து வெளிப்படுத்துகிறார். ஸோ இந்த மாதிரி கூட்டணி கட்சிகள் எல்லாத்துக்குமே ஒரு கசப்பு அப்படின்றது திமுக கூட்டணியில் இருக்குது. இவங்க தாவேகா பக்கம் போவாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ இருக்கிற நிலைமைக்கு 50-50 சான்சஸ் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா திமுக விட்டால் அதிமுக, அதிமுக விட்டால் திமுக, இதுதான் நம்மளுக்கு மாற்றுன்னு மக்கள் வந்து நினச்சிக்கிட்டு இருந்த ஒரு நேரத்தில் இன்றைக்கு தனியாக ஒரு ப்ரைமரி ஃபோர்ஸாக நான் வரக்கூடிய அளவுக்கு ஒரு கெப்பாசிட்டி இருக்குது. சினிஃபீல்டில் உச்சபட்சத்தில் இருக்கும்பொழுது இந்தியாவிலே டாப் ஸ்டாராக இருக்கார், டாப்பில் வந்து செகண்ட் டாக்ஸ் பேயராக இருக்கார் ஆக்டர்ஸில். ஸோ இப்படிப்பட்ட ஒரு உச்ச நட்சத்திரத்தில் 20 வருஷத்துக்கு முன்னாடி ரஜினிகாந்த் அவர்கள் வந்திருந்தால் எந்த மாதிரியான ஒரு எதிர்பார்ப்பு வரவேற்பு இருந்திருக்குமோ அந்த ஒரு நிலைமை இன்றைக்கி வந்து விஜய் அவர்களுக்கு இருக்குன்னு சொன்னால் அது மிக இல்லை. ஸோ அவருடைய ஃபோர்ஸ் யூத் ஃபோர்ஸ் இன்றைக்கி வந்து காலத்தில் வேலை செய்யறதுக்கு எந்த கட்சியிலையும் வந்து யூத் வந்து ரொம்ப அவசியமாக தேவைப்படுது. எல்லாருமே இளைஞர்களை நோக்கி அவங்களுடைய பார்வையை வெற்றிக்கான ஒரு குதிரையாக ஓடணும்னா அது ஒரு யங்ஸ்டர்ஸால் தான் முடியும் அப்படின்றது இன்றைக்கி எல்லா கட்சியும் உணர்ந்துருக்காங்க. எல்லாருமே யூத்தை ஃபோக்கஸ் பண்ணி யூத்தை வந்து ஐடென்டிக்கலாக யூத்தை வந்து லீடர்ஸாக ப்ரொமோட் பண்ணிட்டு வராங்க. ஸோ அண்ணாமலை இந்த பக்கம் எம்ஜே வராரு, அந்த பக்கம் சீமானண்ணா இருக்கார், இந்த பக்கம் வந்து உதயநிதி அவர்களை ப்ரொமோட் பண்ணி கொண்டு வராங்க. ஸோ இந்த பக்கம் வந்து எல்லாருக்கும் லீட் கொடுக்குற மாதிரி இன்றைக்கி விஜய் அண்ணா இருக்கார். ஸோ இந்த இடத்துல அவரை நோக்கி போனால் நம்மளுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குன்றது எல்லா கட்சிகளும் யோசிக்கும். இது வந்து சுயநலமானு கேட்டிங்கன்னா வெற்றி அப்படின்ற ஒரு புள்ளியை நோக்கி தான் எல்லா கட்சிகளும் நகரும். ஸோ கொள்கைகள் அடுத்து வரும், வெற்றி பெற வாய்ப்பு இருக்கா, அந்த இடத்துல கொள்கைகள் நமக்கு எதுவும் முரணாக இல்லையா அப்படின்றத பார்த்து வரக்கூடிய ஒரு இடம். ஸோ விஜய் அவர்களுடைய இன்றைக்கி தமிழக வெற்றி கழகத்துடைய கொள்கைகள் அப்படின்றதுல எந்த ஒரு கட்சிக்கும் முரண் அப்படின்றது இருக்காது. எல்லோருக்குமான அரசியலை அவர் முன்னெடுத்துட்டு வராரு, மக்களுக்கான அரசியலை முன்னெடுத்துட்டு வராரு. இந்த இடத்துல அவர் கூட்டணியில் போயிட்டு நம்ம சேரலாம் அப்படின்றதுல எந்த ஒரு தயக்கமும் இந்த கட்சிக்கும் இருக்காது. ஒரே ஒரு விஷயம், அவங்க சைடில் அவங்க அடாப்ட் பண்ண முடியுமா அப்படின்றது ஒரு விஷயம் பார்க்கணும். ஏன்னா வந்து ஒரு அனுபவம் இப்போ தான் வந்து முதல் எலெக்ஷன் ஃபேஸ் பண்ண போகிறாங்க, அது ஒரு மிகப்பெரிய எலெக்ஷனாக ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்ற ஒரு இலக்கோடு போகும்பொழுது வரக்கூடிய எல்லா ஒரு ஆதரவு வட்டத்தையும் அவங்க வந்து அரவணிக்கக்கூடிய ஒரு கட்டத்தில் இருக்க வேண்டிய ஒரு தருணம். அவங்கள அக்காமடேட் பண்ணும்பொழுது தங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கு அவங்களுக்கு வந்து ஃபுல்ஃபில் பண்ண முடியுதா, அவங்களுடைய தேவைகளை ஃபுல்ஃபில் பண்ண முடியுதான்னு ஒன்று இருக்கும். ஏன்னா 20-25 வருஷமாக இயக்கத்துக்காகவும் கட்சிக்காகவும் உழைச்சவங்க, அவங்களுக்கு அரசியல் பார்வையை இன்னும் அவங்க வளர்த்து எடுத்துகிட்டு வந்து நீ எந்த இடத்துக்கு சரியாக இருப்பியோ அந்த இடத்துல நான் உன்னை சரியாக உட்கார வைக்கிறேன் அப்படின்ற ஒரு ஐடென்டிட்டி இருக்கு இல்லையா, அந்த ஒரு ஐடென்டிட்டியை இவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி அவங்கள கொண்டு வந்து உட்கார வைக்க வேண்டிய ஒரு கடமையில் இருக்காங்க. ஏன்னா வெளியிருந்து வரவங்களுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறீங்க,
எங்களை நீங்கள் கண்டுக்க மாட்டீங்கன்ற அஜெண்டாவை வந்து திமுக நல்லாவே செட் பண்ணும். அதை வந்து உள்ளே வந்து எல்லாரையும் குழப்பி விடுற வேலையை நிறையவே பண்ணுவாங்க. ஸோ அதை மீடியாவும் வந்து இன்றைக்கி திமுகவுக்காக சப்போர்ட் பண்ணது ரெடியாக இருக்காங்க. இன்றைக்கி வந்து திமுக கூட்டணியிலேருந்து விமர்சனம் பண்ணக்கூடிய ஒவ்வொருத்தரையும் கூப்பிட்டு உட்கார வச்சு திமுக கூட்டணியில் இருந்துகிட்டே நீ விமர்சிக்கிறியா, நீ என்ன யோகியமா அப்படின்னு அவங்கள கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடிய விஷயங்களை பேட்டிகள் மூலமாக நம்ம பார்க்க முடியுது. இன்றைக்கி தமிழக வாழ்முறை கட்சி வேல்முருகன் அவர்கள் பேசினாலும் என்ன கூட்டணியில் இருந்துகிட்டே பேசுகிறீங்க, என்னை கேட்டிங்கன்னா உண்மையான ஜனநாயகம் கூட்டணியில் இருந்தாலும் கேள்வி கேட்கணும். கலைஞர் இருந்தப்போ கம்யூனிஸ்ட் கட்சிகள் போராட்டம் நடத்தும், கூட்டணியில் தான் இருப்பாங்க, ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணுவாங்க, அவங்கள அனுமதித்தார் கலைஞர். இன்றைக்கி இருக்கக்கூடிய பக்குவம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஆட்சியை எடுத்தோ இல்லை வந்து இந்த அரசியல்வாதிகளை தலைவர்களை எடுத்தோ பேசினாலே அவங்கள வந்து ஒடிக்கிறணும் அப்படின்ற ஒரு மனப்பான்மையில் திமுக இருக்குது. திமுக பண்ணையார் மனப்பான்மை சொன்னேன். அதில் இன்னொன்று என்ன அப்படின்னா, அவங்களுடைய இப்போது இருக்கக்கூடிய இந்த பேச்சாளர்கள் சிலர்லாம் பேசுகிறது இருக்கு பாருங்க, வன்மத்தின் உச்சம். அவங்க விமர்சனங்கள்லாம் பார்த்திங்கன்னா முன்னாடியே இருக்கும். என்னவா இருக்குன்னா, அந்த கூட்டத்தை கட்டுப்படுத்துறதுக்கு நைட்டு ஃபுல்லாக வந்து அந்த கூட்டத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு இருக்கும். இன்றைக்கி அந்த மூன்றாவது தர பேச்சாளர்கள் எப்படி தெரியுமா பேசுகிறாங்க, ரொம்ப கொச்சையாக அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையை எந்த அளவுக்கு கொச்சையாக பேச முடியுமோ. அதாவது 2 பேர் தனியாக உட்காந்து ஒரு இடத்துல பேசக்கூடாத விஷயங்கள் அது 2 பேர் கூட அந்த வந்து மேடையில் பேசி அதை வந்து கைத்தட்டல் பண்ணி இங்கே ஒரு தலைமுறையை வந்து ஒரு 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 மோசமான ஒரு நிலையை நோக்கி தள்ளக்கூடிய வேலைகளை வந்து திமுக செஞ்சுட்டு இருக்கு. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், நான் பேர் சொல்லக்கூடாதுன்னு நினச்சேன், அவர் பேசுகிற வார்த்தைகள் இதை வந்து நான் ஸ்டாலின் அவர்கள்கிட்ட நேராக போயிட்டு நான் சொன்னேன், நீ திருந்த மாட்டியா, நீ வருந்த மாட்டியாலாம் என்னை கேட்டார். ஐயா என்னை திருந்த சொல்லாதீங்க, வருந்த சொல்லாதீங்க, என்னை செத்துருன்னு சொல்லுங்கள், நான் செத்துடுறேன்னுலாம் சொன்னார். டச் பண்ணிட்ட போன்ட்டார். இதை வந்து இவர் நேராக முதல்வர்கிட்ட போய் நான் பார்த்துட்டு வந்தேன் ஜெயிலேருந்து வந்து, அவரே என்னை பேச சொல்லிட்டாருன்னு சொல்லி ஒரு மேடையில் நின்று பேசுகிறாரு. இப்படிப்பட்ட ஆட்களை வந்து திமுக இன்றைக்கி வளர்த்துட்டு வருது. ஸோ இவருக்கு எதிராக பேசினா அவர்களை எந்த எல்லைக்கும் போய் விமர்சனம் பண்ணக்கூடிய அளவுக்கு தான் இன்றைக்கி இருக்குது. அவரே சொல்கிறாரு, ஆதவ அர்ஜுனா நேற்று வரைக்கும் கூட்டணி கட்சியில் நம்ம கூட இருந்த ஒரு நபர், 2021 தேர்தலுக்கு திமுகவுக்கு வேலை செய்த ஒரு நபர், அவன் படிச்சுட்டு வந்தானா இல்லை கஞ்சா எடுத்துகிட்டு வந்தானான்னு கேட்குறாரு. இவர் மேடை ஏறுமோ என்ன எடுத்துகிட்டு வந்தாருன்னு தெரியல. இந்த ஆட்சியில் கஞ்சா அவ்வளோ சுலபமாக கிடைக்குது. ஒரு மீட்டிங்க்கு போகிறவங்க கூட கஞ்சா எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்ற ஒரு சாதாரணமாக அவர் சொல்லக்கூடிய ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வந்து எப்படி எடுத்துக்கிறதுன்னு தெரியல. இந்த அரசு அவரே விமர்சிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் கட்சிகள் தனக்கான சரியான ஒரு பாதையாக தாவேக்காக தேர்ந்தெடுக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய கூட்டணி பலமாக அமைகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அவங்களுடைய கூட்டணியை கட்டமைச்சிக்கிறதுக்கு எல்லாரையும் அகாமடேட் பண்ணுறதுக்கு எந்த மாதிரி வேலை செய்ய போகிறாங்க, மெச்சூர்டாக எப்படி ஹேண்டில் பண்ண போகிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி.